ஹாய் ஹலோ மக்களே. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோன்னே சில பேருக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகாது. பிகாஸ் உங்களோட ஐபி அட்ரஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். தென் வந்து குக்கீஸ், ப்ரௌசரில் இருக்க குக்கீஸ் வந்து கிளியர் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து ரிஜிஸ்டர் ஆகும், லேப் ஆர் சிஸ்டத்தில் ஓப்பன் ஆகாது. ஸோ அது போல் பண்ணுறவங்க வந்து ஃபோனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளியர் குக்கீஸ் பண்ணிவிட்டு இல்லை புது நியூ ப்ரௌசர், ஃபாக்ஸ் ப்ரௌசர், ஓப்ரா மினி, வேறு க்ரோம் எதனா வந்து நல்லதாக இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். சில பேர் 10-15 டைம்ஸ் டெய்லி வந்து நம்ம வந்து சைன்அப் பண்ணால் தான் வந்து சைன் இன் ஆகும். ஸோ வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, எப்போ வேணால் ஒர்க் வந்து வரும், ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த ட்ரைனிங்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோடர்ஸ், ஜேர்னலிஸ்ட், லாங்குவேஜஸ், குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு 6 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை எதில் வேணால் நம்ம வந்து சூஸ் பண்ணி ஒர்க் வந்து பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே வந்து பண்ணலாம். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறதால வந்து ஆன்லைனில் தான் பண்ண முடியும். ஸோ இதே வந்து நீங்கள் யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அது போல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே போயிட்டு ஒர்க் பண்ணலாம். பே அவுட்லாம் தாறுமாறாக இருக்கும். முக்கியமாக அதுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தால் வந்து சூப்பராக வந்து இது பண்ணலாம். பிகாஸ் இதில் வர எல்லா டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ரிலேட்டடாக வரும். ஸோ அவங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். இப்போ புதுசாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இப்போ தான் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களோட ரெஸ்யூம், உங்களோட ப்ரொஃபைல் வந்து அப்டேட்டடாக இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ 10th 12th டிகிரி முடிச்சிருக்கேன்ட்டு அப்படின்னு உங்கள் ரெஸ்யூமில் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து செலக்ட் ஆகாது. இப்போ வந்து நீங்கள் உதாரணத்துக்கு பிகாஸ் உங்களுக்கு ஜாப் வேணும்னா ரெஸ்யூம் வந்து இந்த ஆன்லைன் ஜாபுக்கு மட்டும் 2-3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோடர்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து என்ன குவாலிஃபிகேஷன் வந்து கேட்குறாங்க, பைத்தான், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்து எஸ்கியூஎல், ஹெச்டிஎம்எல் இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் உங்களோட ரெஸ்யூமில். ஸோ அவங்க 2-3 இயர்ஸ் மினிமம் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு ஆகிடும். தென் உங்களுக்கு ட்ரைனிங் வர ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் இப்படி பண்ணால் தப்பு இல்லையா, எனக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ 100 பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, பட் ப்ராஜெக்ட் அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 75 தான் இருக்கும். ஸோ 75% வந்துடும், மிச்சம் உள்ள 25% வராது, இல்லை நாட் செலக்டட்னு வந்துடும். ஸோ அது போல் செலக்ட் ஆகாத பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இது போல் நீங்கள் வந்து ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க, ரெஸ்யூம் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ரெண்டுமே இல்லை, என்கிட்ட லிங்க்டின் அக்கௌண்ட் இருக்குன்னா அதுவுமே வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஜாப் இல்லை என்ன கேட்டகரி வந்து சூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரொஃபைலை வந்து ரெடி பண்ணிங்கன்னா உடனே வந்து செலக்ட் ஆகும். என்ன ப்ரோ இதெல்லாம் சாதாரண ஜாப் அப்படின்னு நினைக்காதீங்க. 2021 இந்த ஜாப் வந்து நம்மக்கிட்ட பேஜில் இருக்குது. இதோட ஃபீட்பேக் ப்ரூஃப், இந்த ஹைலைட்ஸ் எல்லாமே செக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃபோடு இருக்கும். சும்மா வீட்டில் உட்காந்து ஈஸியாக 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 10K எடுக்கிற மாதிரி ஜாப்ஸும் இருக்குது. இதில் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதில் வந்து லாங்குவேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் வந்து முடிஞ்சு போச்சு. அகெயின் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலில் வந்து அப்டேட் ஆகும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜாப்ஸ் இருக்கும். ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வரும். ஸோ இது போல் வந்து லிங்க்டின் இருக்குது பாருங்கள். இது போல் லிங்க்டின்லேயும் வந்து உங்கள் ப்ரொஃபைலை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெஸ்யூம் தென் உங்களோட மெயில் எல்லாமே கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே வந்து லெவல்ஸ் வந்து ஹையாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆகும், செலக்டும் ஆகும். ஸோ இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் சில பேருக்கு ரிஜிஸ்டரே ஆகாமல் இருக்குது. அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ட்ரைனிங் அட்வான்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது கோடர்ஸில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு 80,000 வந்து earn பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 950 USD வந்து அவங்க தராங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும், தென் வந்து படித்து பார்க்கணும். ஒன்று எடுத்தோடனே ரெஜிஸ்டர் பண்ண எனக்கு ப்ராஜெக்ட் வரும்னா வராது. பிகாஸ் இது ஒன்றும் சின்ன ஜாப் கிடையாது. நீங்கள் ட்ரைனிங்கோ ஒரு ப்ராஜெக்டோ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அசால்ட்டாக சும்மா நீங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4K to 5K வந்து earn பண்ணலாம். ஸோ இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ 950 USD. ஸோ இப்போ என்னென்னா இந்த அப்ளை பண்ணி இந்த ஜாப் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்து பயப்படவே தேவையில்லை. தப்போ கரெக்டோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணிங்க, அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரைனிங்லாம் வந்து கரெக்டாக வந்து பண்ணிட்டு வரீங்க. 100% அக்யூரசி ஸ்கோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போனா இதில் வந்து ஒரு 950 வந்து ஒரு $300 இல்லை $400 வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து வரும் அமௌண்ட்டு. ஸோ $950 வந்து பார்த்திங்கன்னா 80K வரும். ஸோ அப்போ அதை அப்படியே டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 40 ஆர்எல்ஸ் ஒரு 35K வந்து அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி. ஸோ தெளிவாக வந்து போட்டுருக்கு பாருங்கள். எப்போல்லாம் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஆர் தேர்ஸ்டே. ஸோ இமீடியட்டாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் வந்து க்ரெடிட் பண்ணிவிடுவோம். ஸோ அப்படிலாம் உங்ககிட்ட டாலர்ஸ் வந்துச்சுன்னா எங்கிட்ட சொன்னீங்கன்னா வித்தின் 5 minutes உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வந்து தெளிவாக வந்து படித்து வந்து பார்க்கணும். சும்மா வந்து சேர்ந்தா ப்ரோ வரல ப்ராஜெக்ட்னிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து போட்டி உலகம் உங்களுக்கே தெரியும். அது இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஏர்னிங்ஸ் ஜாப்ஸ். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு கொக்கு மாதிரி வந்து காத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 100 ப்ராஜெக்ட்ஸ் விட்றா அதுக்கு வந்து 200 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, யார் வந்து கரெக்டாக வந்து 24 hours வந்து செக் பண்ணிவிட்டு டெய்லியும் வந்து லாகின் பண்ணி பார்த்துட்ருக்காங்களோ, அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரொஃபைல் ரெஸ்யூம் வந்து அப்டேட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் செலக்ட் ஆகும். அவங்களுக்கு தான் மெயில் வரும், ட்ரைனிங்கும் அவங்களுக்கு தான் வரும். ஈஸியாக வந்து earn பண்ணலாம். அது இல்லாமல் சும்மா வந்து பழைய ரெஸ்யூம் வச்சுக்கிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு அப்புறம் எனக்கு ஒன்றுமே தெரில, அப்புறம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பேசணும். இங்கிலீஷ்னால் இங்கிலீஷில் பேசணும், தமிழ் சூஸ் பண்ணால் தமிழில் வந்து பேசணும். எதுவுமே வந்து பண்ணாமல் இல்லை நாட் செலக்டட் தான் வரும். அப்படி நாட் செலக்டட்னு வந்துச்சுன்னா அகெயின் வந்து உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இல்லையே வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அது போல் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து பண்ணலாம். செம்மையாக வந்து இது ஒர்க்கிங் வந்து சூப்பராக இருக்கும். வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து earn பண்ணலாம். இது வந்து இந்தியாவில் இருக்கிற ஜாப்ஸ் தான் இது. இப்போ பாருங்கள், நியூசிலாந்து, இந்தியா, இதை வந்து கரெக்டாக வந்து இதுக்கேற்ற மாதிரி உங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். $30 தரோம் 1 ஹவருக்கு. $30 வந்து பார்த்திங்கன்னா $2,505 2505 ருபீஸ் அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகிடும். $30 per hour 1 மணி நேரத்துக்கு. அதை நீங்கள் தப்பாக பண்ணிங்கனாலும் ஒரு $500 கழிச்சிக்கிட்டாலும் $2000 வந்து க்ரெடிட் ஆகிடும். அதை நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 5 hours இல்லை 2-3 hours வந்து ஒர்க் பண்ணிங்கனாலும் 5K வந்து அசால்ட்டாக வந்து earn பண்ணலாம். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா $8 வந்து தரான். இதே ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோடர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா $30 வந்து தரான் 1 மணி நேரத்துக்கு.
ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸ் ட்ரைனிங்கை பொறுத்து இருக்குது. அதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஃபுல் அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகிடும். அதில் தப்பாக வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா ஆஃப் அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகும். ஸோ அது போல் எல்லாமே இருக்குது. சும்மா வந்து அப்ளை பண்ணாதீங்க. இது ஆக்சுவலாக இது பெரிய வீடியோ தான், ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாமே வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உண்மையாக இவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸில் செக் பண்ணுங்கள். எல்லாமே வந்து பேமெண்ட் ப்ரூஃபு, ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணிங்கன்னா உடனேவும் வராது. 1 வீக் ஆகலாம், 2 வீக்ஸ் ஆகலாம், 1 மந்த்து கூட சில பேருக்கு ஆகும். 1 மந்த் வெயிட் பண்ணி பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஜெக்ட்டும் வந்திருக்கு. சில பேருக்கு $8 ப்ராஜெக்ட்டும் வரும், சில பேருக்கு $50 ப்ராஜெக்ட்டும் வரும். அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒரு 20K 30K earn பண்ணலாம். சில பேர் கம்மியாக வந்துச்சுன்னா 1000 2000 அது போல் வந்து earn பண்ணலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ட்ரைனிங்கை பொறுத்து இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். வெயிட் பண்ணால் தான் earn பண்ண முடியும். என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னா ரெஸ்யூம்லாம் வந்து பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து செலக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து செலக்ட் ஆகாது. இந்த பிகாம் அது போல் வந்து ஒரு 2-3 பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவங்களாம் வந்து உங்கள் ரெஸ்யூம் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு என்ன வந்து அவங்க வந்து குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து அது போல் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து செலக்டட் ஆகும். அப்போ தான் ட்ரைனிங்கும் உங்களுக்கு வரும். ஸோ 1 மந்த் 2 மந்த்ஸ் ஆகியும் எனக்கு எதுவுமே வரல அப்படின்னிங்கன்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் 2 வெப்சைட்ஸ் இருக்குது. அதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுற வெப்சைட் மக்களே, ஓகேவா? இல்லை எதுவுமே வந்து ஸ்கேம் எதுவும் கிடையாது. கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக காசு வரும். தப்பாக ஒர்க் பண்ணிங்கன்னா பாதி அமௌண்ட் வரும், ஒர்க்கே பண்ணலன்னா 0. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒர்க் பண்ணால் தான் அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது போல் நிறையா வீடியோஸ் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ண முடியல, ஓகேவா? ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கும் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதனா டவுட்ஸ் இருந்தால் வந்து டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில், இல்லை வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.